ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது த வேர்ல்டு ஆஃப்டர் த ஸ்பெல்லோட 14 எபிசோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். 13 எபிசோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிவிட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமைதியாக இப்படி ஒரு உலகத்தில் மனுஷங்க எப்படி தான் வாழ்கிறாங்களோன்னு ஆச்சரியப்படுறான். இந்த சூழ்நிலையோட விசித்திரம் எதிரியை கவனமாக பார்க்க வைக்குது. சஸ்பீசியன் வச்சு பார்த்தும் அந்த டீமனோட உண்மையான உருவத்தை அவனால் பார்க்க முடியல. இருந்தாலும் அது ஒரு விஷயமே இல்லைன்னு முடிவு பண்ணி தன்னோட வாளை உருவுறான். நிதானமான ஒரு அசைவோட அவன் வாளை அந்த மிருகத்தை நோக்கி நீட்டுறான். கடைசியில் இதனால் எந்த விஷயமும் வரப்போறது இல்லைன்னு முடிவு பண்ணுறான். தன் கையை உயர்த்தி ஜுவான் ஒரு சக்தி அலை வீசுறான். அந்த தாக்குதலை டீமனோட முகத்துல நேராப்படுது. பின்னாடி தூக்கி வீசப்பட்ட அந்த அடியில டீமனோட உடம்பு சிதைஞ்சு போகுது. அதோட தலை தரையில விழுது. சுத்தமா அசைவில்லாம அதோட மிச்சம் இருந்த கண்ணுல இருந்து ஒரு பிளாக் லிக்விட் வழியுது. ஒரு பழைய ஞாபகத்துல 2 பேர் பனிமூடின காட்டுல ஓடிட்டு இருக்காங்க. இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சதை ஜுவான் கவனிக்கிறான். மலை துளிகள் விழுந்து கிடக்கிற அந்த மிருகம் மேல பட்டு ரத்தத்தை கழுவுது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த டீமனோட உடம்பு தூசியா மாறி மறையுது. வாளை உரைக்குள்ள போடும்போது அந்த மிருகம் உண்மையிலேயே என்னவா இருக்கும்னு யோசிக்கிறான். நிதானமா அடிகளோட அவன் மலையில நடந்து போறான். அந்த பார்ல இருக்கிற யாருக்காவது ட்ரீம் டீமன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு நம்புறான். தனியா அந்த கூட்டங்களுக்கு நடுவில் நடக்கிறான். புயல் அவனை தொடருது. ஒரு வாட்ச்மேன் கிட்ட வராதுன்னு வார்ன் பண்றான். ஆனா மினோ இன்னும் உடம்பு சரியில்லாம இருக்கிறத ஜுவானால பார்க்க முடியுது. திடீர்னு இன்னொரு சோல்ஜர் இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டுக்கிட்டு ஜேவியர்னு கத்திக்கிட்டு அவன் பக்கம் ஓடி வரான். கூட்டங்களுக்கு நடுவுல ஒருத்தன் கார்டன்ல தரையில படுத்துக்கிட்டு கோட்டை அலாரத்தை அடிக்க சொல்லி உத்தரவு போடுறான். மினாவோட தோலை இறுக்கமா பிடிச்சு ஜுவான் அவளை அடக்க பாக்குறான். பலவீனமான குரல்ல மினா தன் கஷ்டத்தை முடிவுக்கு கொண்டு வர சொல்லி கேட்கிறா. அவ தன்னாவே இருக்க முடிகிற இந்த நேரத்துல அதை செஞ்சிட சொல்லி கெஞ்சிரா. அவன் அவளை தன்னோட கைகள்ல சுத்தி அணைச்சுக்கிறான். இந்த பொண்ணு ஒரு மனுஷின்னு தனக்குத்தானே ஞாபகப்படுத்திக்கிறான். அவளோட சிரிச்ச முகம் அவன் மனசுல வந்து போகுது. ஏன் அவனோட சஸ்பீசியன் தடுமாறுதுன்னு அவனுக்கு புரியல. அவ பக்கத்துல இருக்கும்போது மட்டும் ஏன் மறதி மறையுதுன்னு அவனுக்கு புரியல. அப்படியும் அவனோட கை ஸ்வாடு பிடிச்சு போகுது. தன்னோட பயணத்துல உணர்ச்சிகளுக்கு இடம் இல்லை, அதனால தயங்க மாட்டேன்னு தனக்குத்தானே சொல்லிக்கிறான். ஆனா கிளாரா குறுக்கிட்டு பொறுன்னு கத்துறா. இன்னும் நேரம் கடந்து போகல, அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும்னு சொல்றா. அழுகையோட விளிம்புல இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்க சொல்லி கெஞ்சிரா. தற்காலிகமா போட்ட ஒயிட் டென்ட்டுக்கு கீழே வாட்ச்மேன்கள் ஒரு தற்காலிக கட்டடத்தை பாத்துக்கிறாங்க. கிளாரா மினோ பொழைப்பாளான்னு கேட்கிறா. அதுக்கு ஒரு குரல் உருமாற்றம் தொடர்ந்தா எந்த நம்பிக்கையும் இல்லைன்னு பதில் சொல்லுது. சரியா அந்த நேரத்துல ஜுவான் நகரம் முழுவதும் ஒரு அலாரம் சத்தம் கேட்கறத கவனிக்கிறான். கோர்கன்ல லெவல் 4 எச்சரிக்கை விடப்படுது. கோட்டையில கொடூரமான மிருகங்கள் தோண்டி இருப்பதா எச்சரிக்கை வருது. இந்த பீதியில மக்கள் எல்லாரும் உடனே வெளியேற சொல்லி அறிவுறுத்தப்படுறாங்க. ஒருத்தன் வாட்ச்மேன் கிட்ட வந்து எங்க போகணும்னு கேட்கறான். திடீர்னு அந்த சோல்ஜரோட உடம்பு வீங்க ஆரம்பிக்குது. ஒரு பயங்கரமான உருவமா மாறுது. அவன் உடம்புல இருந்து டென்டக்கிள்ஸ் வெடிச்சு கிளம்பி அந்த சாதாரண ஆள் மேல பாயுது. முழுசா உருமாறி அந்த வாட்ச்மேன் டென்டக்கிள்ஸ் மூடுன ஒரு மிருகமா ஆயிடுறான். அந்த டீமனோட உடம்புல இருந்து சின்ன சின்ன ரெக்கை உள்ள உயிரினங்கள் கூட்டமா வெளியே வருது. நகரத்தோட இன்னொரு பகுதியில வீரர்கள் இந்த குழப்பத்துக்கு நடுவுல அந்த அசுரர்களுக்கு எதிராக தைரியமா சண்டை போடுறாங்க. நீளமான முடியும் பெரிய வாளும் வச்ச ஒருத்தன் தூரத்துல இருந்து சண்டையை பார்த்துக்கிட்டு இருக்கான். கிளாரா ஜுவான் கிட்ட வந்து மினோ சொன்ன ஆள் நீதானான்னு கேக்குறா. அவன் இந்த உலகத்தோட விதிகள் மதிக்காம யாரு மனுஷன் யாரு இல்லைன்னு தீர்ப்பு சொல்றத குற்றஞ்சாற்றா. ஆனா அவனோ அவளை மாதிரி ஆளுங்களை தனக்கு நல்லா தெரியும், இதுக்கு முன்னாடியும் சிலரை பார்த்திருக்கேன்னு பதில் சொல்றான். மென்மையா கிளாரா மினாவோட தலையை தொட்டு மக்கள் அறியாமலேயே இதுக்கு பழகல, வேற வழி இல்லாதால பழகுனாங்கன்னு சொல்றா. ஜுவான் அவளை திருத்தி அவங்க கிட்ட இல்லாதது தைரியம்னு சொல்றான். ஆர்வமா அது என்ன மாதிரியான தைரியம்னு கேக்குறா. உயர்ந்த கொள்கைகளும் ஒரு பெரிய நீதியையும் தேடுறதுக்கான தைரியம்னு அவன் விளக்குறான். அவளும் அப்ப நீ இதைத்தான் தேடுறியான்னு முடிவுக்கு வரா. எனக்கு அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு தைரியம் இல்லைன்னு ஒத்துக்கிட்டாலும் கிளாரா தனக்கு ஒரு விஷயம் தெரியும்னு சொல்றா. கிளாரா சரியா இதுதான் உன்னை ஒரு ஆபத்தான ஆளா மாத்துதுன்னு சொல்றா. அவன் இங்கிருந்து போகக்கூடாதுன்னு அவ ஆசைப்பட்டாலும் அவன் போகணும்னு அவ ஒத்துக்கிறா. அந்த பார் ஓனர் அவனோட மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்குது. ஆனா அவன் எவ்வளவு நாள் தங்குறானோ அவ்வளவு எல்லாரும் பரிதாபமா ஆயிடுவாங்கன்னு எச்சரிக்கிறா. தன்னோட வலிக்கு நடுவுலையும் கிளாரா பல்ல கடிச்சுக்கிட்டு உன்ன மாதிரி ஆளுங்களை எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு கத்துறா. மினோ இன்னும் பலவீனமா கண்ணை திறந்து ஒரு சிரிப்போட இந்த உலகத்தை கைவிட்டுறாதுன்னு அவன் கிட்ட கேக்குறா. அப்ப ஜுவான் திரும்பி ஒரு வாட்ச்மேன் கிட்ட இன்னும் எவ்வளவு மருந்து மிச்சம் இருக்குன்னு கேக்குறான். அதுல பெருசா
கோட்டை லார்டில் நிலப்படுத்துறதுக்கே யூஸ் பண்ணிட்டோம், மிச்சம் இருக்கிறது பத்தாதுன்னு அவன் பதில் சொல்கிறான். இதை கேட்டதும் ஜுவான் இருக்கிற எல்லா மருந்தையும் ஒன்று சேர்க்க சொல்லி உத்தரவு போடுறான். அந்த தயாரிப்பை பார்க்கும்போது ஒரு பீஸ்ட் ஹார்ன் உரல்ல இடிக்கப்படுறத பார்க்குறான். அப்போதான் அந்த பொருள் எதுக்குன்னு அவனுக்கு புரியுது. கொஞ்ச நேரத்தில் கார்லனோட உடம்பு இழுக்க ஆரம்பிக்குது. ஒரு வாட்ச்மேன் கட்டுப்படுத்துங்க, ஒரு 3 ஹார்ன்டு பீஸ்ட் கூட உங்களை சுத்தம் பண்ண முடியாதான்னு கத்துறான். ஜுவான் இந்த உருமாற்றத்தை தடுக்க வழியே இல்லையான்னு கேட்குறான். கேப்டன் அவனை முறைச்சி பதில் தெரிஞ்சிருந்தா நாங்கள் ஏன் இதை பண்ணிட்டு இருப்போம்னு நினைக்கிறியான்னு திருப்பி கேட்குறான். ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அந்த யங் மேன் அந்த ஆளோட காலரை பிடிக்கிறான். அப்புறம் அவன் கார்டனோட முகத்தை தொட்டு எழுப்ப பார்க்குறான். அதுக்கு கேப்டன் அவனோட திமிரை பார்த்து திட்டுறான். இருந்தாலும் அந்த ஆள் காட்சியை பார்த்துக்கிட்டே முணுமுணுக்கிறான். கார்டன் கண்ணை முழிச்சு ஜுவானை பார்த்ததும் அவனோட கையை இறுக்கமா பிடிச்சிக்கிறான். ஒரு நடுங்கின குரல்ல என் நிலைமைய முடிவுக்கு கொண்டு வா, அது உன்னால மட்டும்தான் முடியும்னு சொல்றான். குழப்பத்தோட ஜுவான் அந்த கோரிக்கையை கேள்வி கேட்கிறான். அதுக்கு கார்டன் கோர்கனோட சட்டத்துல இருக்கிற ஒரு விதியை சொல்றான். யாருடைய ஆன்மா சிதைய ஆரம்பிக்குதோ அவங்கள செயலிழக்க செய்யணும். அவன் கார்டனைய அமைதியா பாக்குறான். கடைசி வரைக்கும் அவன் காட்டுற விசுவாசத்தை ரசிக்கிறான். அப்புறம் உன்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் என் கூட இருந்திருந்தா நான் அந்த டவர்ல 40 வருஷமா மாட்டியிருக்க மாட்டேன்னு முணுமுணுக்கிறான். ஒரு அலாரம் சத்தம் அந்த நேரத்தை தடுத்துக்குது. கார்டனோட ஸ்பிரிச்சுவல் கண்டாமினேஷன்ஸ் லெவல் 94% தொற்றுச்சுன்னு அறிவிக்குது. அவனோட தோல் சிதைய ஆரம்பிக்கிறதால அவன் சீக்கிரமா உருமாறுவான்னு சிஸ்டம் எச்சரிக்குது. திடீர்னு ஒரு கம்பீரமான குரல் எல்லாரையும் பின்னாடி போக சொல்லி உத்தரவு போடுது. கோல்டன் கவசம் போட்ட ஒருத்தன் வரான். ஜஹர், எராடிகேஷன் யூனிட்டோட கேப்டன். அவனோட வரவு வாட்ச்மேன்களோட கேப்டன் ஸ்தம்பிக்க வைக்குது. ஜஹார் தன்னோட கையை ஆயுதத்தோட பிடியில வச்சு கோர்கனோட சிறப்பு சட்டத்தில் இருக்கிற ஆர்டிகல் 1 பேராகிராஃப் 4 ஒப்பிக்கிறான். உறுதியான பார்வையோட சட்டப்படி நான் இன்ஸ்பெக்டர் கார்டன் ஜேவியரை இப்போதே ஒழிச்சு கட்டணும்னு சொல்றான். இதோட இந்த கதை முடியுது. இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த சீசனும் முடியுது. உங்களை நான் அடுத்த வீடியோவில் ஒரு புது மேன்வா சீரிஸோட பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.